ஹாய் ஹலோ வெல்கம் டு மண்டே. இன்றைக்கி மண்டே வந்து ஸ்லீப்பி மண்டேவாக இருக்குது, சுறுசுறுப்பான மண்டேவாக கிடையாது. ஸோ நம்ம கோலம் போட்டு தான் ஆகணும். கீழே போய் கோலம் போட்டு வந்தாச்சு. சரி கூட்டுற வேலையெல்லாம் அப்படியே கூட்டிடலான்னு இந்த பொடுசு 2 நாள் வீட்டில் இருந்தாவே போதும். எப்படி தான் இவ்வளோ பேப்பர் இருக்குன்னே தெரியாதுங்க. பேப்பராக வரும் கூட்டும் போது. குப்பை வந்தால் கூட பரவாயில்ல, வெறும் பேப்பர் தான் வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வரண்டா எல்லாம் கூட்டி எடுத்தாச்சு. சிறுசு பாருங்கள் அப்படியே ஓரமாக சுருண்டு தூங்குறது. எதுக்குன்னு கேட்டால் தண்ணி நிறையிற வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறது. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா. கிச்சனில் ஒரே நேற்று மீன் ஃப்ரை எல்லாம் பொரிச்சதா, ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்குது. சரி அதெல்லாம் நல்லா சோப்பு தண்ணியை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அடுத்த நாள் தான் கழுவணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஊற போட்டேங்க. ஏன்னா நைட்டாக கழுவினா கூட ஒரு மாதிரி குப்புன்னு இருக்கும். அதனால் காலையில் நல்லா எண்ணெய் பிசுக்கு போகிற அளவுக்கு ஊற போட்டு கழுவினோம்னா நல்லா நமக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வெயில் அடிக்கும்போது வெயிலில் கொஞ்சம் நேரம் பாத்திரத்தெல்லாம் வச்சு எடுத்தோம்னா இன்னும் நல்லா ஸ்மெல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காலையிலேயே மாங்குன்னு கழுவிட்டு இருந்தேங்க பாத்திரத்தை எல்லாத்தையும். என்ன பண்ணுறது, அவ்வளோ பாத்திரம் பாருங்கள், சிங்கே ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு குக்கரெல்லாம் கழுவி எல்லாம் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணி நீட்டாக இது பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் உள்ளே போய் சேர்ந்துருக்கோம். நான்வெஜ் எல்லாம் இது பண்ணியிருக்கோம்ல, அதனால் எப்போவுமே மண்டேவோ இல்லை சண்டே நைட்டோ கொஞ்சமாக சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த தக்காளி எல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தக்காளி சாப்பாடு 1 பாட் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெட்டி வச்சுட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணியும் கோச்சிருச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணால் சிங்கில் கொஞ்சம் சோடா உப்பு இருக்கு இல்லைங்க, சோடா உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சோடா உப்பு ரெண்டையுமே சிங்க்குள்ளே கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றிடணுங்க. அது என்ன ஆகுனா அந்த எண்ணெய் பிசுக்கு ஸ்மெல் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ட்ரைனேஜ் ஸ்மெல் வராது, எந்த ஒரு இது வராது. ஸோ எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அப்படியே கரைச்சிருங்க, அங்கங்கே தீங்கி நிற்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி கெட்டியில் தண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட தண்ணி எல்லாமே எடுத்து ஊற்றி அது பண்ணேன். பார்த்தா தண்ணி கம்மியாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுவி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் பாகுபலி யார், எங்கள் திமிங்கலை வந்து நான் உனக்கு ஊற்றி தரேன் அம்மளோ அப்படின்னாங்க. சரி ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே தக்காளி சாப்பாடு கிளறிட்டு இருந்தேன். ஏன்னா மண்டே வந்து உங்களுக்கு நார்மலாக வேலையே இல்லைனாலும் கூட ஒரு ப்ரெஷர் இருக்குங்க. அது வந்து நம்ம கூட ஹஸ்பண்டோ குழந்தைகளோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை ஹெல்ப் பண்ணாங்கன்னா மென்டல் ஃப்ரீயாக போகும் அந்த மார்னிங்கே இல்லையா. பொண்ணுங்களுக்கு தான் எப்போவுமே வந்து சொல்லவா வேணும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ரெஷருங்கிற பேரில் அவ்வளோ இது இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் எதையாவது ஒன்று யோசிச்சுட்ருப்பாங்க வாழ்க்கையில். சரி காலையில் வந்து மாவு தோசை இல்லை மாவெல்லாம் முடிஞ்சுது. சரி ப்ரெட்டு அது பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ரெட் டோஸ்ட்டுக்கு வந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டாங்க, நெய் போட்டு வேணும்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டாங்க, ஜாம் போட்டு வேணுமா. இன்னொருத்தங்களுக்கு சீஸ் போட்டு வேணுமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ப்ரெட்டு தான். ஸோ அதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி பெரிய அடுப்புக்கு மாற்றி விட்டுட்டு அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சீஸுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டிஃபனுக்கு வாட்டர் பாட்டிலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் எல்லாமே ஊற்றி நீட்டாக எப்போவுமே டிஃபன் பாக்ஸ் க்ளீன் பண்ணி அதே மாதிரி இன்றைக்கி பனானா தான் பொண்ணுங்களுக்கு ஃப்ரூட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரெட் எல்லாமே சாப்பிட்டு இருந்தாங்க. ரைஸ் நல்லா அப்படி பழன்னு அழகாக ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் இந்த குளிருக்கு செம டேஸ்ட்டுங்க. அப்புறம் நட்ஸ் எல்லாமே ரெடிச்சு. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சரியான ஃபேவரட் தக்காளி சாப்பாடு தான், கையோட சூடாக சாப்பிடணும்னு சாப்பிட்டு இருந்தார். அதுக்குள்ளே பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபீவர் இருந்ததில்ல, அதனால் டைரியில் எழுதி அனுப்பலாம், ஃப்ரைடே எக்ஸாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்து அனுப்பிட்டு இருந்தேன். பெருசுக்கு அப்புறம் மடம் தலையெல்லாம் சீவி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டு கிளம்பி வெளியே வந்துட்டு இருந்தாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. நீங்கள் எல்லாம் எடுத்துட்டிங்களா, எதுவும் மறக்கல இல்லை, எல்லாமே ஃபோன்லேருந்து எல்லாமே எடுத்துட்டிங்களா, தேவையானதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஓ ஆமாம் எடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே குப்பை வண்டி சவுண்டு கேட்டிருந்தது. சரி ஓகே குப்பை வண்டி எடுத்துகிட்டு வேற அவசரமாக கீழே போகணுமே சொல்லிட்டு வேகமாக போகலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு இந்த சிறுசு பாருங்கள், நான் ஒரு செப்பல் எடுத்து கொடுத்தா ஒரு செப்பல் எடுத்துகிட்டு போகிறது எப்போ பார்த்தாலும். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு குப்பை டப்பா எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் கூட நான் முன்னாடி கொண்டே வைக்கிறேன், நீ பின்னாடி வா அப்படின்னாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் அப்படியே கீரை கருத்தத்தை வந்தார் கீழே போகலாம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கீரை, அகத்திக்கீரை, மல்லி, கருவேப்பிலை எல்லாமே கொண்டு வந்தாங்க. 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அகத்திக்கீரை பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு, சரின்னு வாங்கிட்டு மேலே வந்து அப்படியே ரிலாக்ஸாக இயற்கை ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ.